வணக்கம். தமிழ் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்தி. வடக்கு மாகாணத்தில் மேலும் 82 பேருக்கு நேற்று முன்தினம் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடம் என்பவற்றில் 977 பேரின் மாதிரிகள் நேற்று முன்தினம் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 67 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 4 பேரும் தொற்றால் பீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருந்த நினைவு சின்னம் சேதமாக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பைச் சேர்ந்த மதகுருமார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் செல்வராயா கயேந்திரன் ஆகியோர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இதனை தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூவி இனம் தெரியாத நபர்களால் நேற்று முன்தினம் சேதமாக்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் மே மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் பொது நினைவு தூவினை அமைப்பதற்கான முயற்சிகள் நேற்று முன்தினம் மாலை முன்னெடுக்கப்பட்டன. குறித்த நடவடிக்கை நேற்று முன்தினம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் அங்கு முன்னர் அமைக்கப்பட்டிருந்த நினைவு சின்னம் சேதமாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த மக்களுக்கு நானாண்டான் பிரதேச சபையின் நேற்றைய 39வது அமர்வில் பொதுச்சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நானாண்டான் பிரதேச சபையின் 39வது அமர்வு நேற்று முற்பகல் 10 மணியளவில் சபையின் தவிசாளர் திருச்செல்வம் பரஞ்சோதி தலைமையில் இடம்பெற்ற போது அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நேற்றைய நிலவரப்படி மேலும் 1174 பேர் கொரோனா தொற்றால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த தகவலை சுகாதார அமைச்சின் தொற்றுநோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2249 அதிகரித்துள்ளது. அத்துடன் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,35,776 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்குள் பிரவேசித்துள்ள வெளிநாட்டவர்களின் சகலவிதமான விசாக்களின் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேலதிக காலப்பகுதியில் காலாவதியாகும் விசாக்களுக்கு அந்த காலப்பகுதிக்கான கட்டணம் அறவிடப்படுவதோடு எந்தவித தண்டப்பணமும் அறவிடப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு அமைய சுற்றுலா விசா வைத்துள்ளவர்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் இணையதளத்திற்கு பிரவேசித்து இணைய வழியில் விசாக்களை பெற்றுக் கொள்ள முடியும். குறித்த காலப்பகுதியில் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தீர்மானிக்கும் இடத்து ஏற்புடைய விசா கட்டணத்தை விமான நிலையத்தில் செலுத்தி வெளியேற முடியும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடமேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வருமான வரி சான்று வழங்கல் செயல்பாடு எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்பட உள்ளது. அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியினுள் காலாவதியாகும் வாகன வருமான வரி பத்திரங்களை மீள புதுப்பிக்கும் போது எவ்வித அபராதங்களும் அறவிடப்பட மாட்டாது என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை மருந்தகங்களை மட்டுமே திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற விற்பனை நிலையங்கள் ஊடாக வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி இல்லை என்றும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், உணவகங்களிலிருந்து வீடுகளுக்கு உணவு விநியோகிக்க முடியும், எனினும் உணவகங்களில் விற்பனை செயல்பாடுகளை முன்னெடுக்க அனுமதி இல்லை. குறித்த வேலையை தமது ஊழியர்களை மாத்திரம் கொண்டு மேற்கொள்ள முடியும். எனினும் அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு முன்னறிவித்தல் மேற்கொண்டு தாம் உணவு விநியோகம் வாகனங்கள் தொடர்பில் அறிவிக்க வேண்டும். இதேவேளை மெனிங் சந்தை, பேலியகொடை மீன் சந்தை உள்ளிட்ட அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் திறக்கப்பட்டிருக்கும் எனினும் குறித்த கட்டுப்பாட்டு கால பகுதியில் மொத்த விற்பனைகளை மாத்திரமே முன்னெடுக்க முடியும் என்றும் சில்லறை வணிகத்திற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள்.
முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி வருகிற ஜூன் 3ஆம் தேதி 13 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய கொரோனா நிவாரண சிறப்பு தொகுப்பை ரேஷன் கடைகளில் விநியோகிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. இதன்படி தமிழகம் முழுவதிலும் 2,11,12,798 குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலம் பயன்பெற வாய்ப்பு உள்ளது. கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி விநியோகிக்கப்படும் மளிகை பொருள் அடங்கிய தொகுப்பில் கோதுமை, உப்பு, ரவை, பருப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முன்வரும் நிறுவனங்களுக்கு சிறப்பு சலுகைகளை அரசு அறிவித்துள்ளது. ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள், ஆக்சிஜன் உருளை மற்றும் ஆக்சிஜன் உற்பத்தியில் முதலீடு செய்வோருக்கு 30% மூலதன மானியம் 2 தவணைகளாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6% வட்டி மானியத்துடன் உடனடி கடன் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முன்வரும் தொழில் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிப்காட், சிட்கோ மூலம் நில ஒதுக்கீடு செய்யப்படுவதோடு கட்டணம் எதுவும் இல்லாமல் ஒற்றை சாளர முறையில் உடனடி அனுமதியும் வழங்கப்படும் எனவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக இரு தரப்பினரும் பரஸ்பரம் குண்டுகளை வீசி தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலில் 6 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். பதிலடிக்காக இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட 65 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 40க்கும் மேற்பட்டவர் படுகாயமடைந்துள்ளனர். காசா பகுதியில் உள்ள முக்கிய கட்டடங்களையும் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கி வருகிறது. இந்த தாக்குதலில் தங்களது இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய தளபதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி 30,621 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு 14,99,485 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நேற்றைய தினம் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 19,287 உயர்வடைந்துள்ளது. இதுவரையில் 12,98,945 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் கொரோனா பாதிப்பு காரணமாக 297 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு 16,768 அதிகரித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி சென்னையில் 6,991 பேருக்கும், செங்கல்பட்டில் 2,173 பேருக்கும், கோயம்புத்தூரில் 2,835 பேருக்கும், கன்னியாகுமரியில் 1,079 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்தி. தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படும். இதுவரையிலும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.